வெல்கம் டு வேட்டுகோப். நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ஜிகே ஒரு 5 கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. அப்போது தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக, தேர்தல் ஆணையத்தில் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. எக்குழுனா தார்குண்ட் குழு. ரெண்டாவது கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எவை அதன் மாநில தலைநகரில் இல்லை? சப்போஸ் இப்போது நம்ம மாநிலம் தமிழ்நாடு இருக்குன்னா, நம்மளோட ஹைகோர்ட் சென்னையில் இருக்கும். ஆனால் இது கீழே கொடுக்கப்பட்ட மாவட்டம் ஏதோ ஒரு மாநிலத்தில் அதோட நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அதோட கேபிட்டலில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மாநிலம் அப்படின்னா, குஜராத் உயர்நீதிமன்றத்துலேயும் கேரளா உயர்நீதிமன்றம் தான் அதோட தலைநகரில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 மற்றும் 2. ஓகேங்களா. அடுத்தது, உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம். அதாவது மன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறுவது எந்த சட்டப்பிரிவுனா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 137 சொல்கிறாங்க. அடுத்தது 4வது கொஷின், கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இளமையான தலைவர். ஓகேங்களா. சின்ன வயசுலேயே இளமையிலேயே பதவியேற்றிருப்பார். ஓகேங்களா. அப்போது கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா ஆசாத்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என்ற கருத்தை உரைத்த ஆணையம் எது அப்படின்னா, மாநில மறுசீரமைப்பு ஆணையம். நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம்.